ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமேஸ் ரெசிபி கிச்சன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற டல்கோனா காஃபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ரொம்ப சிம்பிள், ரொம்ப 3 பொருள் போதும். நான் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி மிக்ஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த இண்டோ காஃபி அந்த ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ப்ரூ, நெஸ்கஃபே இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து சுகர் எல்லாமே வந்து ஈக்குவல் போர்ஷனில் இருக்கணும். 2 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. அதே அளவில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர். அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணி, அதுவும் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எந்த டீஸ்பூனில் காஃபி பவுடர் எடுத்தீங்களோ அதே டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபஸ்ட் இதை நம்ம கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எக் பண்ணுவோம் இல்லையா, அந்த பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா வந்து நம்ம பீட் பண்ணணும். குறைஞ்சது ஒரு 10 மினிட்ஸாவது நீங்கள் நல்லா பீட் பண்ணாதான் அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வருது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் பீட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம இன்னுமே நிறைய பீட் பண்ணணும். கொஞ்சம் ரெஸ்டிங் டைம். அதுக்கு பிறகு திரும்ப பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ஏன் குவாரண்டைன் காஃபி அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம வீட்டில் வெட்டியாக இருக்கிறதுக்கு சும்மா இருக்க இந்த காஃபி ட்ரை பண்ணலாம். நல்லாவே டைம் பாஸ் ஆகுது. இப்போ வந்தீங்கன்னா கொஞ்சோண்டு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் நீங்கள் பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இன்னுமே கலர் சேஞ்ச் ஆகும். நீங்கள் எலக்ட்ரிக் மிக்சர் இருந்தீங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. முதல்ல இருந்ததை விட இப்போ வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, முதல்ல இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கலர் மாறி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லைட் ப்ரௌன், டார்க் ப்ரௌன்லேருந்து லைட் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. கடைசியாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் பீட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரோத்தியாக வரும். நல்லா வந்து நுர ததுமை வரும். நான் அவ்வளோ நேரம் பீட் பண்ணல. ஸோ இன்னும் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா பீட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவே கரெக்டாக தான் இருந்தது. ஸோ நான் வந்து ஹாட் மில்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சில் மில்க் வேணும்னா இது ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மில்க் ஊற்றிக்கோங்க. மில்க் ஊற்றிட்டு கடைசியாக டாப்பிங்கில் இந்த காஃபி மிக்ஸை வைக்கிறது தான். ஸோ இதுதான் வந்து ஃபேமஸ் ட்ரெண்டிங்கான டல்கோனா காஃபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.